சிறுக்கு சிறுத்த கொலகாரி ரசிக்க வாயண்டி. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பொறுத்த ஒரு வேறு லெவலில் டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணால் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி மேக் பண்ணணும்பா. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சி லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சி அந்த மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அது வந்து மறக்காம ஆளுங்களை கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைட் மோஷன் இல்லை, நான் கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காம டெவலப் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணி கீழே ப்ளஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுவோம். என்ன ரேஷியோ கொடுத்துருங்க. நான் வந்து 9 கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கிளிக் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ அது கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஸோ மேலே பாருங்கள். ஸோ வந்து மேலே பாருங்கள் 3 டாக்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் அந்த ஸ்கில்ல கரெக்டாக போயிட்டாலும் அங்கே இந்த 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, கொஞ்சமாக ரொம்ப பண்ணாதீங்க, லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோ நம்ம இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை கிளிக் பண்ணி பால் எடுத்து விட்டுருங்க. ஸோ ஃபுல்லாக அந்த இமேஜ் ட்ராக்காக இருக்கும். நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் கட் பண்ணி விட்டுருங்க. நான் சும்மா வந்து ஒரு 9 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போக்கி லாஸ்ட் கொடுத்தா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்ம இப்போ இந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து பீட் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் போய்ட்டு ஆட் பட்டன் கொடுங்க நண்பா. ஸோ அது வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே பாருங்கள் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், நீங்கள் அதில் போங்க. ஸோ அதில் வந்து போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பல் சைஸ் இருக்கும், அந்த போய்ட்டு அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 7.30 வச்சுங்க. ஓகே, அடுத்து ஸ்டிங்கர் கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துற ஒன்றுக்கு. அடுத்து பாருங்கள் க்ரௌ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 1.02 வச்சுருங்க. ஸோ அதுக்கு மேலே வேணாம். ஸோ அவ்வளோ நம்ம முடிஞ்சு இப்போ வந்து ப்ளே பண்ணி. ஸோ பாருங்கள் இப்போ இந்த இமேஜ் வந்து ஃபீட் ஆகும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய் ஆட் கொடுத்துட்டு திரும்ப மோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும், அதை போய்ட்டு அட் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பாருங்கள் ஒரு 0.30 வச்சுங்க. 0.30 கரெக்டாக வச்சுங்க. அடுத்து ஆங்கிள் 1 இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -3 வச்சுங்க. நான் சொன்ன வேல்யூ கரெக்டாக வைங்க நம்ப, அப்போ தான் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆங்கிள் 1 வந்து -3 வச்சுங்க. ஓகேவா, அடுத்து ஆங்கிள் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது +3 வச்சுங்க. ஓகேவா, ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம முடிஞ்சு இப்போ வந்து ப்ளே பண்ணி நம்ம. ஸோ பாருங்கள் இப்போ இந்த இமேஜ் பார்த்தா அந்த பீட் ஆகிட்டு அப்படியே அந்த இமேஜ் வந்து ஸ்விங் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்விங் ஆகும்போது இந்த சைடு கார்னர் பாருங்கள் அந்த இமேஜ் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த கார்னெல்லாம் பாருங்கள், இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த தெரியுது பாருங்கள் பேக்ரவுண்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சொல்கிறேன். ஒன்று மேலே இமேஜை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விடுங்க. ஜூம் பண்ணோம்னா இப்போ இந்த சைடு கார்னெல்லாம் பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் வந்து மறைஞ்சிரும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ வந்து ப்ளே பண்ண பாருங்கள் ஸ்விங் ஆகும்போது இப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியாது. ஓகேவா, இப்போ அடுத்து ஆடியோ எட் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸனை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு நான் சாங் அட் பண்ணிடுறேன். அந்த ப்ளஸ்ஸனை கூட ஸோ அந்த சாங் வந்து அட்டாடும். ஸோ அட்டானதுக்கப்புறம் நான் வால்யூமில் போய்ட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுறேன். ஸோ நான் வந்து காப்பி ரைட் வரும், நான் அந்த வால்யூம் மட்டும் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, அதனால தான் நண்பா சாங். ஓகேவா, இப்போ அந்த வால்யூமை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் எனக்கு தேவையான அளவு. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ். இப்போ அந்த ப்ளஸ்ஸனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிட்டு அது மேலே நம்ம வந்து டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த டெக்ஸ்ட் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஓகேவா. இப்போ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது இப்போ இமேஜ் ஆட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு அதை மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. ஸோ கரெக்டாக வச்சுட்டு இப்போ அந்த ஸ்கேலர்ஸில் இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு இந்த பிஎன்ஜி இமேஜ் போய்ட்டு கரெக்டாக போய்ட்டு ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுங்க நண்பா. ஓகேவா, இப்போ இதேமாதிரி வந்து ட்ராக் பண்ணுறேங்க. அந்த பிஎன்ஜி இமேஜ் இது பண்ணிட்டு கிளிக் பண்ணி லாஸ்ட்டை போய்ட்டு இதை நீங்கள் கொடுத்தே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆகிக்கும் அது. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ணோம் டெக்ஸ்ட் ரெடி பண்ண வரோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் அதில் இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு அந்த லைக்ஸை காப்பி பண்ணி இல்லை நான் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிட்டு நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த ஃபாண்ட் வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ தூரம் அவ்வளோ கொடுத்துருங்க. உங்களோட விருப்பம் தான். டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க. நம்ம கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை மூவ் பண்ணி அந்த நம்ம அட் பண்ண பாருங்கள் ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் அந்த இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு
பார்டரில் போய்ட்டு சைடில் அந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்படை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடு வந்து கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருங்க. இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து இது கிளிக் பண்ணிட்டு பிளாக்கே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணீங்கன்னா வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் அந்த இடத்துல முடியும் பாருங்கள். எனக்கு வந்து இந்த இடத்துல முடியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் இழுத்து இந்த மாதிரி இழுத்து அந்த மூவ் ஆகும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணி அதை நம்ம வந்து டூப்ளி இப்படி அடுத்த டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கீப்பர் நட் பண்ணுறனால தான் இப்படி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் கீப்பர் நட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணி அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுலாம். இது நம்ம வந்து 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணி தான் அடுத்த டெக்ஸ்ட் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம அந்த எஃபெக்ட் வந்து இது பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ அந்த ஃபஸ்ட் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுங்க நண்பா. ஸோ அது வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து பாருங்கள் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் ஓஸ்லேட் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஆங்கிள் இருக்கும் ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருக்காங்களா. அடுத்து ஃப்ரீக்வன்சி இருக்கும் அதோட வேலையை வரும் ஒரு 0.50 வச்சுங்க. 0.50. ஓகேவா? அடுத்து மேக்னேட்டிவ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அவ்வளோ நம்ம முடிஞ்சு இப்போ வந்து ப்ளே பண்ண பாருங்கள். லைட்டாக வந்து சேக் ஆகும் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இந்த டெக்ஸ்ட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு டேட்டா பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே பாருங்கள் டிசம்பர் இருக்கும். அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் இதில் வந்து என்ன எஃபெக்ட்னா இந்த இருக்கு பாருங்கள் க்ரௌண்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சிங் பண்ண போகிறோம். அப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு ரேடியஸ் இருக்கும் கீழே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 ஆக்கி விட்ருங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்ருங்க 0க்கு. ஓகேவா? ரேடியஸை ஓகேவா? இப்போ இந்த மேலே பாருங்கள் ஆப்ஷன் இருக்கா வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து 2 கீ பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீ பிரிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 7 கீ பிரிமெண்ட் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 1.209. ஓகேவா? 1.209 வச்சுருங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இவருங்க போயிருங்க. ஸோ அதில் போய்ட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து 0.080. ஓகேவா? .080 வச்சுருங்க கரெக்டாக. ஸோ அவ்வளோ நம்ம முடிஞ்சு வேறு சேஞ்ச் கிடையாது. இப்போ வந்து ப்ளே பண்ண பாருங்கள். ப்ளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பேக் வந்து இப்போ இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் பேர் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு கலர் வந்திருக்கும். அது எப்படின்னா இப்போ இந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புராட்டியல் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே போங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிப்ஸ் இருக்கும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு கவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்ருங்க 0.5க்கு. அடுத்து வித் இருக்கும் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.10 வச்சுங்க. 0.10 அடுத்து ஆங்கிள் விட்டுருங்க. ஸ்பேஸை கிளிக் பண்ணி கீப்ரிமெண்ட் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று முடியாமல் நட் பண்ணி கீப்பர் லாஸ்ட் தள்ளி முன்னாடி அதில் ஒரு கீப்ரிமெண்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இப்போ 70 வேலையை பார்த்தீங்கன்னா வந்து 1.74 வச்சுருங்க. .74 75 வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இவருக்கு போய்ட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 0.47 வச்சுங்க. ஸோ கரெக்டாக இருக்கும் நண்பா. ஓகேவா? ஸோ அவ்வளோ நண்பா. அடுத்து கீழே வந்துட்டு நீங்கள் வந்து கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் கொடுத்துறேன் நான் அப்போக்கி ஒரு ரெட்டு கொடுத்துட்றேன். அந்த கலர் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த சென்டர் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குல்ல அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பாலை வந்து முக்கத்தில் ஒன்றா வச்சுருங்க. கலர் இப்போ அதிகமாக கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள். ப்ளே ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் வந்து அது மூவ் ஆகும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து வந்து கீழே வந்துருக்கும் ரொட்டேட் ஆகி அது பண்ணுறதான் பார்க்குறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணமோ ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பே நம்ம எடுத்து டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கீப்பே அதில் வச்சுட்டு ஒரு கீப்பே நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இவரை போய்ட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. எவ்வளோ தூரமோ அவ்வளோ வச்சுருங்க. ரொம்ப கொண்டு வர ஒரு இந்த அளவுக்கு வச்சுங்க. அவ்வளோ நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம 2 பாலையுமே இணைச்சி விட்டுருங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து டெக்ஸ்ட் வந்து மேலேருந்து வரும்போது வந்து ஸ்மூத்திங்காக வரும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ அந்த ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதே மாதிரி 2 கீப்பர் நோட் பண்ணிங்க. அப்புறம் மட் பண்ண எடுத்து 2 கீப்பர் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு -32 இதில் வச்சுருந்தாலும் இருந்து ஒரு 33 வச்சுங்க. இப்போ இந்த 70 பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் 0ல்
ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த கிராப் ஆஸை கிளிக் பண்ணிட்டு நான் எப்படி வந்து கிராப் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து கிராப் பண்ணி 2 பலமே இணைச்சி விட்டுருங்க. ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இந்த எஃபெக்ட்டை. நீங்கள் வந்து பாருங்கள், மேலேருந்து கீழே வரும் டெக்ஸ்ட்டு பார்க்கவே செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரொம்ப டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மூவ் ஆகும் டெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோ நம்ம இப்போ அடுத்த டெக்ஸ்ட் என்ன பண்ணால் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பியில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் காப்பி ஆகிடும். இப்போ இடத்துல எந்த இடத்த ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் போய்ட்டு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நான் இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாங்கெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்த ஆரம்பிக்கும் அந்த இடத்த வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அவருக்கும் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிட்டு நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ரோஸ் கலர் டெம்ப்ளேட் தான். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு ஸோ வந்து பாருங்கள் பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரூம் ஆடும். ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப ஒரு ஈஸியான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ தான். இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்கலாம். மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி உங்களை வந்து ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.